வணக்க மக்களே, நான் உங்க எம்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிக்ஷனல் ஹைபிரிட் டைனோசர் பற்றி தான், அல்டிமாசாரஸ். அண்ட் இது நீங்கள் ஒரு மியூட்டன் டைனோசராக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அல்டிமாசாரஸ் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஜுராசிக் பார்க் படங்களையும் அப்பியர் ஆனது கிடையாது. பட் மேபி ஃபியூச்சர் ஜுராசிக் வேர்ல்டு மூவிஸில் இது அப்பியர் ஆகலாங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது இப்போதைக்கு நிறைய ஃபேன் ஃபேவரட்டாக வர மாதிரி இருக்க காரணத்தால் இந்த அல்டிமாசாரஸை ஃபியூச்சர் ஜுராசிக் மூவிஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். மோர்லைக்கு கிகா மாதிரி தான். எப்படி கிகனோட்டோசாரஸை ஃபேன்ஸ் கேட்டு கடைசியாக ஜுராசிக் டொமினியிலே எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கூட இந்த அல்டிமாசாரஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால வாங்க இந்த அல்டிமாசாரஸ் என்ன மாதிரியான டைனோசர்னு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போதைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அல்டிமாசாரஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க் கேஎஸ் எஃபர்ட்னு சொல்லப்பட்ட டாய்லைனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேஎஸ் எஃபர்ட்டுங்கிறது நிறைய ஹைபிரிட் டைனோசர்ஸ் அண்ட் நிறைய வித்தியாசமான மியூட்டன் டைனோசர்ஸோட டாய்லைனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்டோரி லைன். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லைக் ப்ரீவியஸ் ஜுராசிக் பார்க் அண்ட் ஜுராசிக் வேர்ல்ட் படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லா நூப்ளர் ஐலாண்டில் தான் நடக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக அந்த இடத்துல முதல் டைனோசருங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஜுராசிக் பார்க் அண்ட் ஜுராசிக் வேர்ல்டுங்கிறது அந்த தீவுகளை நடக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது ரெண்டுத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரிஜினல் டைனோசர்ஸ், அதாவது வெரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு சீக்ரெட்டான தீவில் தான் ரிசர்ச் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த தீவு பேர் என்னன்னு இப்போ வரைக்கும் கிளியர்னு கேட்ட தெரில. பட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீக்ரெட்டிவாக இன்னொரு தீவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த தீவில் உருவாக்கப்பட்ட எல்லா டைனோசர்ஸுமே மியூட்டன் டைனோசர்ஸ் தான். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன், அந்த கேஆஸ் எஃபர்ட் ஸ்டோரி லைனோட எல்லா ஹைபிரிட் டைனோசர்ஸுங்கிறது இந்த சீக்ரெட்டான ஐலாண்டை வச்சு தான் உருவாக்கி இருக்கணும், வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தடுத்து வர ஜுராசிக் வேர்ல்டு படங்களுக்குள்ள இந்த கேஆஸ் எஃபர்ட் டாய்லைனோட நிறைய ஹைபிரிட் டைனோசர்ஸை அவங்க எடுத்துகிட்டு வரலாம். இட்ஸ் மீன்ஸ் இனிமேல் நம்ம ஃபியூச்சர் ஜுராசிக் மூவிஸில் பார்க்க போகிற முக்கால்வாசி டைனோசர்ஸ் மியூட்டன் அண்ட் ஹைபிரிட் டைனோசர்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் அதை வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கூட அவங்க சொல்ல ட்ரை பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அல்டிமாசாரஸ் சினிமா அடுத்து வர படங்களை எதிர்பார்க்கலாம். பட் இதை ஏன் அவங்க இப்போ வரைக்கும் ஒரு அனிமேட்டட் சீரிஸில் கூட எடுத்துகிட்டு வரலாம் சத்தியமாக எனக்கு தெரில. பிகாஸ் இதோட டிசைனை பாருங்களேன், ரொம்பவே வித்தியாசமாக அதே சமயத்தில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பாதி கார்னிவோர் அண்ட் பாதி ஹெர்பியோரோட லுக்கில் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் கேஆஸ் எஃபர்ட் ஸ்டோரி லைன் படி இதை 1998 உருவாக்குன மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு உருவாக்குன ஹைபிரிட் டைனோசரே இதுதான் போல். பட் இதுக்கு முன்னாடி படங்களில் பார்த்த எல்லா ஹைபிரிட் டைனோசர்ஸுமே ஏதாவது ஒரு ஃப்ராக் அல்லது கட்டில் ஃபிஷ் இல்லை வேறு ஏதாவது அனிமல் ஸ்பீசிஸோட டிஎன்ஏ ஃபில் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. பட் இந்த அல்டிமாசாரஸ் மட்டும் 60% கார்னிவோர் அண்ட் 40% ஹெர்பியோர் டைனோசர்ஸோட டிஎன்ஏ வச்சு மட்டும் கம்பைன் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த அல்டிமாசாரஸ் பார்த்தீங்கன்னா 5 டைனோசர்ஸோட டிஎன்ஏ கம்பைன் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. லைக் டீரெக்ஸ், வெலாசிராப்டர், ட்ரைசெராடாப்ஸ், ஆங்கிலோசாரஸ், ஸ்டெகோசாரஸ் இந்த மாதிரி டைனோசர்ஸோட டிஎன்ஏவை கலவையாக கலந்து ஒரு பயங்கரமான தேரோப்படம் உருவாக்கியிருக்காங்க. ஒரு இன்சேனான ஜெனட்டிக் கிரியேஷன் தான் இதை சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லா அம்சங்களும் இதுக்கிட்ட இருக்குது. மோர் லைக் டீரெக்ஸ் மாதிரி பைட் ஃபோர்ஸ் வேணுமா இருக்குது. வேகமாக ஓடி ஹண்ட் பண்ணுறது ராப்டர்ஸ் மாதிரி ஷார்ப்பான கிளாஸ் அண்ட் கால்கள் வேணுமா இருக்குது. டிஃபென்ஸ்க்காக ட்ரைசெராடாப்ஸ் அண்ட் ஆங்கிலோசாரஸ் மாதிரி ஆர்மர் வேணுமா அதுவும் இருக்குது. இப்படி எல்லா டைனோசர்ஸ் கிட்ட இருந்து முக்கியமான ஜீனம்ஸை மட்டும் எடுத்து இதை ஒரு வெப்பனைஸ்டான டைனோசரை உருவாக்கியிருக்காங்க. லிட்ரலி இதுக்கிட்ட நீங்கள் நெருங்கன்னு நினச்சாலோ இல்லை இந்த அல்டிமாசாரஸ் கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சாலோ அது இம்பாசிபிள். அந்த அளவுக்கு அட்டாக்ஸ்லையும் சரி, டிஃபென்ஸ்லையும் சரி, ஸ்பீட்லையும் சரி வேற லெவலில் உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு டேங்க் மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் வெப்பனைஸ்ட் ஹைபிரிட் டைனோசர்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதோட லென்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டீரெக்ஸோட சைஸ் தாங்க. பட் என்னதான் டீரெக்ஸ் அளவுக்கு பெருசாக இருந்தாலும் டீரெக்ஸை விட செம்ம வேகமாக ஓடக்கூடியது அண்ட் ராப்டர்ஸ் மாதிரி யோசிச்சு ஹண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு செம்ம புத்திசாலி. கிட்டத்தட்ட கில்லிங் மிஷினே அதை சொல்லலாம். அண்ட் இந்த அல்டிமாசாரஸோட கான்செப்டையும் அந்த டாய்லைனோட கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த கேஎஸ் எஃபர்ட் டாய்லைனுங்கிறது அவங்க நினைச்ச அளவுக்கு சோல்ட் ஆகலை, ரொம்பவே பூராக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தால் இந்த அல்டிமாசாரஸோட ஃபிகரையும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாமல் கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அல்டிமாசாரஸ் டாய் ஃபிகரில் இதோடைய ஹார்ன், அதாவது இதோட கொம்புகளுங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கு. ஸோ அது நிறைய சின்ன பசங்க வச்சு ப்ளே பண்ணும்போது காயப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால கூட அவங்க ஸ்கிராப் பண்ணிக்கலாம். பட் சச் அன் அமேசிங் ஹைபிரிட் டைனோசர் படங்களை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்து வர ஜுராசிக் மூவிஸில் எப்படியாவது எடுத்துகிட்டு வராங்களா இல்லையான்னு. அப்படி எடுத்து வந்தாங்கன்னா இன்டாமினஸ் ரெட்ஸ்க்கு அப்புறம் விஷுவலி கூட கண்டிப்பாக ஒரு பயங்கரமான கொலகார மிருகமாக தான் இருக்க போது இந்த அல்டிமாசாரஸ். பார்ப்போம் ஃபியூச்சர் மூவிஸை எடுத்துகிட்டு வராங்களா இல்லையான்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்டிமாசாரஸை பற்றி ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி சப் பட்டனை தட்டி விட்டுருக்கேன். நான் அவங்க எப்படி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.